யா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னலாக இருந்தது. ஸோ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரின்ஸ் பிக்சர் வெங்கடேஷன் சார், லக்ஷ்மண் சார் அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மனு வந்துட்டு ப்ராப்பராக இந்த கேரக்டர் பற்றி என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஸோ எதுவும் சொல்லக்கூடாது. இல்லை, இந்த கதையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டராக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரே கதையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்னால் ஒரு விஷயம் அதிகமாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து இந்த கேரக்டர் இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குது. ஸோ நவ் ஐ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து மனு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார் ஒரு நாளும் சிரிச்சுட்டே இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஷூட் பண்ணும்போது அவர் எனக்கு சும்மா அந்த எடிட்டிங் பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நம்ம எதாவது ஒரு ஃபன் சைட் தானே பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஹிஸ் பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ ஐம் ரியலி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். And Gautam Ram Karthik, like he became like a good friend. And இந்த படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யாராலையும் அவரை அட்மையர் பண்ணாமல் கண்டிப்பாக கேட்கறது வெளியே போக முடியாது. ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதே லைக் அட்மையர்ட் ஹிம். ஸோ அவரோட கேரக்டர் அப்படி இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் அனாக்கா அவர் சொன்ன மாதிரி வெரி சாஃப்ட். அவங்க ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி சூசிங்காக சாஃப்டாக இருந்துச்சு. ரைஸா we had like nice experience, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஒரு டெக்னிக்கான ஷெட்யூல் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். அருள் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட விஷுவல் தேங்க்யூ ஸோ மச். ரவி, ஹாலி வெங்கட் சார், மஞ்சு மேம் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்கணும், ரசிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போ ப்ரமோஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் அவங்கக்கிட்ட இன்னும் அவங்கள மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக நம்ம வந்து மாறணும், அவங்கள மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் இருக்கும். ஒரு கதாபாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணி நடிக்கும்போது பேமெண்ட்டை தாண்டி போகிற விஷயம் ஸ்க்ரீன் டைம். இங்கே வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எதனால் இந்த ரோலை சூஸ் பண்ணீங்க?